திரும்ப பூமியோட இன்னர் பாகம் இன்னொரு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. சிலது அந்த இடத்துல கேப் வருது. அது நகரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுறதுனால ஒரு முஸ்லீம் நாடு அது யூரோப்பில் இருக்கக்கூடிய அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படுறது. அது கடல்லையும் வரலாம், ஆனால் அது ஊரில் மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்படுது. அது ஒரு பள்ளமான ஒரு இதுவாகிறத நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் அலைகள் அதிகமாக இருக்கு, ஆனால் ஒன்னே ஆகும். காஞ்சிபுரம் இல்லைன்னா திருச்சி, இந்த காஞ்சிபுரம் வளாகத்துல ஒரு ஆலயத்துல பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. அதையும் நம்ம பார்க்க போறோம். விவசாயிகள் ஒரு பிரச்சனை, அந்த தீர்வு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. நெல்லை, திருநெல்வேலியில் நெல்லை மாவட்டத்துல அங்க ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு மக்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் பார்க்காத பணி சரிஞ்சிச்சு. அது இல்லாம அதுலயும் இன்னொன்னு ஒரு பெரிய பணி சரிய போகுது. அது சரி சொல்லதான் இந்த கடல் மட்டங்கள் உயர்றத நம்ம பார்க்க போறோம். நாத்துல மூத்த தலைவர் உடல் பிரச்சனை மூலியமா ஹாஸ்பிட்டல் போவார். ஒரு முக்கிய நடிகர் வண்டி இல்லைன்னா ஒரு உடம்பு சில பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க ஒரு நடிகை தேவையில்லாத குழப்பமாயி அவங்கள சில பிரச்சனையை ஆக்கிடுவாங்க. அது மூலியமா சில குழப்பங்கள் வருத நம்ம பார்க்க போறோம். மும்பை இது வரைக்கும் இல்லாத மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட் கீழே இறங்க போகுது. ஒரு பெரிய வீழ்ச்சி அந்த வீழ்ச்சி மூலமா அப்புறமா எழும்பும். ஆனா மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கிறது, மக்கள் இந்த ஷேர்ஸ்ல கவனமா இருக்கிறது நல்லது. தங்க விலை அப்படியே குறைஞ்சினே இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சடனா ஏறும். ஆனா மார்க்கெட் கொஞ்சம் வீக்கு தான், குறையதான் செய்யும். ஆனா எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஏற்றம் இருக்கிறத பார்க்க போறோம். திரும்ப 4ஆம் தேதியில இருந்து வெள்ளி தங்கங்கள் கொஞ்சம் ஏறத பார்க்க போறோம். 2 விமானங்கள் தரையிறங்குறத கஷ்டப்பட்டு வேற ஊருக்கு போய் இறக்குவாங்க. அந்த மாதிரி நிலைமை ஏற்படும். பௌதியல் வழியில உடலோட மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு நாசா சொல்ல போகுது. சில மாற்றங்கள் உடல்ல, சில ரத்த நாளங்கள், ரத்தத்தோட விஷயங்கள், சில பிரச்சனைகள் மாறப்போகுது. அதை பார்க்க போறோம். ஒரு ஜீன் முக்கிய உயிரினம், அதாவது முக்கிய ஒரு ஜீன் இல்லைன்னா உயிரினம் ஒன்று உருவாகிறதையும் பார்க்க போறோம்.